السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل من رب السماوات والأرض قل الله قل أفاتخذتم من دونه أولياء لا يملكون لأنفسهم نفعا ولا ضرا قل هل يستوي الأعمى والبصير أم هل تستوي الظلمات والنور அமன்னா பில்லா சதத்துல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். நபியே, நீர் கேட்பீராக, வானங்களையும் வையகத்தையும் ரட்சிப்பவன் யார்? நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹுதான். அல்லாஹுவை விடுத்து வேறு உதவியாளர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்களா? அவர்கள் தங்களுக்கு தாங்களே எந்த ஒரு பயனையும் எந்த ஒரு இடரையும் சொந்தமாக்கி கொள்ள மாட்டார்கள், அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று நபியை நீங்கள் கேட்பீர்களாக. மேலும் நபியை நீங்கள் கேட்பீர்களாக, கண் தெரியாதவரும் பார்வையற்றவரும் பார்வை உள்ளவரும் சமமாக ஆகுவார்களா என்று கேட்பீராக. மற்றும் இருள்களும் ஒளியும் சமமாகுமா? அல்லாஹுக்கு அவர்கள் இணை துணைகளை ஏற்படுத்துகிறார்களா? அந்த இணை துணைகள், அந்த கடவுள்கள் அல்லாஹு படைப்பது போன்று படைக்கிறார்களா? அதனால் அந்த படைப்பு அவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கி விட்டதா? நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அத்தனையும் படைப்பவன் அல்லாஹுதான். அவன் தனித்தவனாக இருக்கிறான், அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான். அன்சலமின சமா இமா அன் பசாலத் அவுதியத்தும்பி கதரிகா. வானத்திலிருந்து அவன் மழையை பொழிய செய்கிறான். நதிகள், ஆறுகள் அதனுடைய அளவுக்கு ஏற்ப அதில் வெள்ளம் ஓடுகிறது, தண்ணீர் பெருக்கெடுத்து செல்கிறது. அப்போது அந்த வெள்ளம் மேலே எழும்புகின்ற அந்த நுரையை சுமந்து செல்கிறது. சபனர் ராபியா, அவர்கள் நெருப்பிலே ஆபரணங்களை செய்வதற்காக வேண்டி நெருப்பு மூட்டுகிறார்களே அதிலே, மற்றும் ஏனைய பொருள்களையும் உற்பத்தி செய்வதற்காக நெருப்பு மூட்டுகிறார்களே அதிலேயும் அது போன்ற ஒரு நுரை இருக்கிறது. அல்லாஹ் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இப்படி உதாரணம் காண்பிக்கிறான். ஆனால் நுரை இருக்கிறதே, அது அப்படியே சென்று காய்ந்து போகிறது. மக்களுக்கு எது பயன் கொடுக்குமோ அது மட்டும் ஃபயம் குசுஃபில்லாரதி, பூமியிலே தங்கி விடுகிறது, பாக்கியாக இருக்கிறது. கதாலிக்கு எதிரிபுல்லாஹுல் அம்சால், இவ்வாறு தான் அல்லாஹ் நமக்கு உதாரணங்களை விளக்குகிறான் என்று வல்ல அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். இங்கே யார் சிறுக்கு வைக்கிறார்களோ, குஃப்ரில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுடைய சிந்தனையை தூண்டும் வகையில சில வசனங்களை அல்லாஹ் இறக்கி ஆரம்பித்திருக்கிறான். வானங்களையும் வையகத்தையும் படைத்து ரட்சிப்பவன் அல்லாஹுதான் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். எந்த கற்சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த கற்சிலைகள் தங்களுக்கும் எந்த பயனையும் தரமாட்டார்கள், பிறருக்கும் எந்த பயனையும் தரமாட்டார்கள். சொல்லப்போனால் அவர்களுக்கு ஏதாவது இடர் ஏற்பட்டால் அந்த இடரை தடுப்பதற்கும் கூட அவர்களால் ஒன்றும் முடியாது. அதை போய் நீங்கள் வணங்குகிறீர்களே, கற்சிலைகளை வணங்குகிறீர்கள், அவை கடத்தப்பட்டு போகிறது. அது தங்கச் சிலைகளாக இருக்குமானால், உயர்ந்த உலோகங்களாக இருக்குமானால் அதை கடத்தி சென்று விடுகிறார்கள். அதற்கு என்று ஒரு இடர் ஏற்படுகிற போது அதை தன்னால் தற்காத்து கொள்ள முடியவில்லையே. உங்களை எப்படி அதை தற்காக்கும்? உங்களுக்கு எப்படி அது பயன் கொடுக்கும்? யோசித்து பார்க்க வேண்டாமா? அதே போன்று இருளும் ஒளியும் சமமாக ஆகுமா? குஃப்ர் ஷிர்க் இருக்கிறது, அசத்தியம் இருக்கிறது, அது இருளுக்கு ஒப்பானான. இருளில் நீங்கள் மூழ்கி கிடக்கிறீர்கள், மக்களை இருளுக்கு அழைத்து செல்லுகிறீர்கள். யாராவது உண்மையை ஏற்றுக்கொள்ள முன்வந்தால், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் அவர்கள் நீங்கள் தடுக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பக்கம் இருளிலே மூழ்கி கொண்டு பிறரையும் இருளிலே மூழ்கெடுக்கிறீர்களே, அந்த இருள்களும் ஒளியும் சமமாக ஆகுமா? கண் தெரியாதவர் பார்வையற்றவரும் பார்வை உள்ளவர் இருவரும் சமமாக ஆகுவாரல்லா? சற்று யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் படைப்பது போன்று நீங்கள் வணங்குகின்ற அந்த கடவுள்கள் படைக்கின்றதாக நீங்கள் குழம்புகிறீர்களா? நிச்சயமாக ஒருபோதும் நீங்கள் வணங்குகின்ற அந்த கற்சிலைகள் எந்த ஒன்றையும் படைக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன்தான் அத்தனையும் படைத்திருக்கிறான். அந்த கற்சிலைகளை படைத்தவரும் கூட அல்லாஹ் தானே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிந்தனையை தூண்டுகிறான். அதற்கு அழகிய உதாரணங்களையும் சொல்கிறான். வானத்திலிருந்து நாம் மழையை பொழிய செய்கிறோம்,
அந்த மலை இருக்கின்றனவே, மழை நீர் இருக்கின்றனவே, ஆறுகளிலே நதிகளிலே பெருக்கெடுத்து ஓடுகிற போது அதற்கு மேலே நுரை செல்கிறது. ஜபத ராபியா என்றாலே நுரை, மேலெழும்புகின்ற நுரை. ஆனால் அந்த தண்ணீர் சலசலவென்று சென்று கொண்டிருக்கிறது, நுரை மறைந்து போய்விடுகிறது. பாக்கி இருப்பது தண்ணீர் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. அதே போன்று ஆபரணங்கள் செய்வதற்காக வேண்டி என்ன செய்கிறீர்கள்? நெருப்பிலே வைத்து உலோகங்களை நீங்கள் அதை உருக்குகிறீர்கள். ஆபரணங்கள் மட்டுமல்ல, வேறு சில சாதனங்கள், இரும்பு பொருள்களை எல்லாம் நெருப்பில் வைத்து நீங்கள் உருக்குகிற போது அதிலே நுரை ஏற்படுகிறது. நாம் கண்ணாலே பார்த்திருக்கிறோம். இந்த நுரை போய்விடுகிறது. கடைசியில் எஞ்சி இருப்பது அந்த ஆபரணங்கள் தான். அந்த ஆபரணங்கள் தான் எஞ்சி இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய பெண்மணிகள் அணுகிறார்கள். அதுதான் ஜுவல்லரிகளை அலங்கரித்தவாறு இருக்கிறது. நுரை தங்குவதில்லை, நுரை போய்விடுகிறத. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இதுதான் உதாரணம். சத்தியம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அசத்தியம் இருக்கிறதே, குஃபுர் இருக்கிறதே, அது நுரையை போன்றது. அல்லாஹ் ஒரு அழகான உதாரணங்களை சொல்கிறான் பாருங்கள். நுரை தரிப்பட்டிருப்பது கிடையாது, பாக்கி இருப்பது கிடையாது. நம்முடைய கண்களை விட்டும் அது மறைந்து போய் விடுகின்றதே. எனவே நீங்கள் வணங்குகிற அந்த கற்சிலைகள், நீங்கள் எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறீர்களோ அந்த குஃப்ரு இருக்கிறதே, அது நுரையை போன்றது. உலகத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சமயங்கள் தோன்றுகின்றன. இந்த நுரையை போன்று அது மறைந்து விடும். எது சத்தியமோ எது ஈமானோ அதான் நிலைத்து நிற்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடைசி கியாம நாள் வரை இந்த பூமியில நிலைத்து நிற்க போகின்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது ஏகத்துவ கொள்கை தான், அது இறை தூதுவத்துவ கொள்கை தான். அதுதான் நிலைத்து நிற்கும். எவ்வளவு அழகான உதாரணங்கள் பாருங்கள். சூரத் ராதிலே 13ஆம் அத்தியாயத்தில அருமை சகோதரர்களே, 16ஆம் வசனத்திலிருந்து உண்டான வசனங்களை தாங்கள் வீட்டிற்கு சென்று இந்த வசனங்களை புரட்டி பாருங்கள். அழகான உதாரணங்கள் மூலமாக அந்த மக்களுடைய சிந்தனையை அவன் தூண்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு அழகான மூளையை தந்திருக்கிறான், பிரெயினை தந்திருக்கிறான். ஆனால் என்ன செய்யவில்லை? தன்னுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அந்த கற்சிலைகளை போய் வணங்குகிறார்களே, அதனால் என்ன பயன் இருக்கிறது? தம்மைத்தாமே தற்காத்து கொள்ள முடியாத அந்த கற்சிலைகள் நம்மை எப்படி அது தற்காக்கும் என்பதை அல்லாஹ் சிந்தனையாக தூண்டுகிறான். எனவே அருமை சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சில சமயங்கள் அசத்தியம் மிகைத்து கொண்டே போவதை பார்க்கலாம். கண்டிப்பாக அல்லாஹுடைய வாக்கு பொய்யாகாது. ஒரு நேரம் நம்முடைய பார்வைக்கு, வெளிப்பார்வைக்கு ஒரு பூதாகரமாக தெரியும். அசத்தியம் மிகைப்பது, குஃப்ரு ஷிர்க் மிகைப்பது தெரியும். முஸ்லிம்களை அழைக்க, இஸ்லாமிய கோட்பாடுகளை இல்லாமலாக்க பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். பல மாநிலங்களே அப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மதரசாக்களே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு உத்தரகாண்ட் மாநிலத்து முதல்வர் பேசுகிறார். மதரசாக்கள் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடாது, அங்கே பிள்ளைகள் ஓதக்கூடாது, எல்லாம் எங்கள் கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் இயற்றுகிறார்கள் என்றால் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வக்ஃப் வாரியங்கள், மதரசா வாரியங்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தவாறு இருக்கிறது என்றால் இது நம்முடைய வெளிப்பார்வைக்கு இது ஒரு பெருசாக தோன்றும். ஆனால் எல்லாமே இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு அவர்கள் இருப்பார்கள், நாளைக்கு அவர்கள் இருக்க மாட்டார்களே, அடுத்து ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வருவார்களே. இதைத்தான் அல்லாஹ் இங்கே பேசுகின்றான். நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கின்றனவே, அது நுரையை போன்றது. நுரை எப்படி தங்குவதில்லையோ, அது இல்லாமல் ஆகிவிடுகின்றதோ அதே போன்று இல்லாமல் ஆகிவிடும். எது சத்தியமோ, எது ஈமானோ, எது ஏகத்துவமோ அதுதான் இந்த பூமியில நிலைத்து நிற்கும் என்கிற அந்த வசனங்கள் ஆராய்வோமாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.